நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால் டாக்குமெண்டேஷன் நாலேஜ் எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டாக்குமெண்டேஷன் நாலேஜ் ஃபஸ்ட்டு ஏன் முக்கியம், டாக்குமெண்டேஷன்னா என்ன, இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாம் ஒரு எஃபெக்டிவான இன்ஜினியராக எஃபெக்டிவான மேனேஜராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் நாலேஜ் ரொம்பவே அவசியம். அது இருந்தால் தான் நாம் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்து ப்ராசஸ் நாலேஜ் இருந்து டாக்குமெண்டேஷன் ஸ்கில்லில் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் வீக் ஆயிரும். நம்ம ஒரு கம்பெனியில் எஃபெக்டிவான ஒரு மேனேஜராக நம்மளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆடிட்டிங்லேருந்து கஸ்டமர் கம்யூனிகேஷன் வரைக்கும் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் அப்படின்னா என்ன, ஒரு கம்பெனியில் நம்ம குவாலிட்டி மேனுவல் பிளான் பண்ணுவோம், எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போடுவோம், ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போடுவோம், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன டாக்குமெண்ட் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரெக்கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும். இது இல்லாமல் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒவ்வொரு கம்பெனிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். சில கம்பெனி பிஇடி வாங்கி வச்சுருப்பாங்க, ப்ரெஷர் எக்யூப்மெண்ட் டைரக்டிவ், சில கம்பெனி அட்டெக்ஸு, பிசோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனிக்குன்னு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அந்தந்த கம்பெனியோட ஸ்டாட்டுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் பண்ணணும். அந்த கம்பெனியை கஸ்டமர் ஆடிட்டு, இன்டர்னல் ஆடிட்டு, ஐஎஸ்ஓ ஆடிட்டு, ஐஎஸ்ஓ 9000, 14001, 45001, இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்காகவும் ஆடிட் பண்ணுவாங்க. இந்த ஆடிட்டிங் டாக்குமெண்டேஷன் இது எல்லாம் சேர்ந்தது தான் டாக்குமெண்டேஷன்.